கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல ஒரு லேண்ட் வெறும் 8 லட்சம் தான். ஸ்ரீ பேபி ப்ளூ ஜே கோயம்புத்தூர். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. MCR Pure Cotton Club, formals and casual shirts. வீடுன்னு சொன்னா மோட்சம்னு அர்த்தம். வீடுன்னா கோவில்னு அர்த்தம். வம்சத்தோடு வாழக்கூடிய ஒரு இடம்னு அர்த்தம். ஆக வீடுன்னா ஒரு வசந்தமான ஒரு இடம், ஒரு ஃப்ளாட், ஒரு இண்டிவிஜுவல் வீடு. இது வாங்குறதே பெரிய கஷ்டமா இருக்கு. ஆனா அந்த வீடு வாங்கும்போது வாஸ்து கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கார் நல்லா இல்லை வித்துடலாம், புடவை சரியில்லை தூக்கி போட்டுடலாம், நகை சரியில்லை மாற்றிக்கலாம், வீடு சரியில்லை மாற்ற முடியாது. சார் ஜாதகம் பார்த்துட்டேன், 7.5 சனின்னாங்க, பரிகாரம் பண்ணிட்டேன், ராகு தசைன்னாங்க, அஷ்டமி சனின்னாங்க, கேது மகாதிசைன்னாங்க, குரு 8ஆம் இடத்துல பார்வையே கிடையாதுன்னாங்க. எல்லாத்துக்கும் பரிகாரம் பண்ணிட்டேன் சார், ஹாப்பியாக இருந்தேன். ஆனால் உடம்பு சரியில்லை, மருத்துவ செலவு, வீட்டில் என் பையன் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான், கடன், ஆஃபீஸில் வந்து பிரச்சனை. இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம் அப்படின்னு சொன்னால், சாதாரண மனிதர்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், ஒரே ஒரு வீடு வாங்குறோம். அந்த வீட்டில் உள்ள பிரச்சனைக்கு வாஸ்துவுக்கு சரியான தீர்வு நீங்க பார்க்கணும்னா அந்த கிணறு எங்க இருக்குங்கிறத பாருங்க. கண்படாத தீர்த்தம்ன்ற மாதிரி அதை எடுத்துன்னு வந்து உள்ள வச்சிருப்பாங்க. கார் போர்ட்டிகோல மேல வந்து பிளாட்லாம் கட்டி வச்சிருப்பாங்க, அது நடுவில் இருக்கும். பிரம்மஸ்தானத்தில் அது இருக்கலாமா? ஈசானிய பாகத்தில் இருக்க வேண்டியது, பள்ளம் பிரம்மஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. சூரிய வெளிச்சம் படாத தீர்த்தம் இருந்தால் the water is contaminated, infected. ஒரு கங்கையை வந்து நீங்க கண்டுக்காம அப்படியே விட்டுறீங்க அப்படின்னாலே அதுவே ஒரு பாபம். அப்போ அந்த கங்கையினுடைய தாக்கம் அந்த வீட்டுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஃப்ளாட் கட்டும்போது நல்லா கவனிக்கணும், உங்க ஃப்ளாட்ல கார் பார்க்கிங்ல கிணத்துக்கு சூரிய வெளிச்சம் படுகிறதா. அப்படி பண்ணல அப்படின்னா சார் இப்போ எல்லாத்தையும் கட்டியாச்சு, இனி அதை கை வைக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க சொல்லக்கூடிய சஜஷன் என்ன? சங்கு ஸ்தாபனம் செய்ய வேண்டும். எது எப்படி இருந்தாலும் ஜாதக ரீதியான பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் வாஸ்து ரீதியான பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தே தீரும். வாஸ்து புருஷனை நீங்க எப்படி வேண்டிக்கிட்டு நீங்க பூஜை பண்ணிக்கிட்டு அதை கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி தான் இதை மூடும் போதும் சில ஹோமங்கள் இருக்கு. நீங்க பாட்டுக்கு இந்த சம்பை போட்டு மண்ணு போட்டு மூடிட்டு. வணக்கம். இன்று நம்முடன் தெய்வீக ஜோதிடர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், வீடு இன்றைய வாழ்வியலில் நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சொந்த வீடுங்கிறது ஒரு பெருங்கனவு. நம்ம சொந்த வீடே நம்ம வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி மாறுது. இப்போ நான் ஒரு கேஸ் ஸ்டடி சொல்கிறேன் சார். ஜாதக ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை ஒருத்தர், வாஸ்து ரீதியாகவும் எல்லாம் ஓகே தான் அப்படின்னு. ஆனாலும் அந்த வீட்டில் வந்து தொடர்ந்து ஏதோ ஒரு பிரச்சனை. அப்போது வேறு சில விஷயங்கள்லாம் போய் பார்க்குறாங்க, இந்த மாதிரி தீய சக்தி நடமாட்டமா அப்படின்லாம் பார்க்குறாங்க. அப்பவும் இல்லை. ஆனால் அந்த வீட்டில் என்னமோ ஒரு கோளாறு இருக்குது. அப்போ அது என்னவா இருக்கக்கூடும் சார்? வீடுன்னு சொன்னால் அதுக்கு நிறைய அர்த்தம். வீடுன்னா மோட்சம்னு அர்த்தம், வீடுன்னா கோவில்னு அர்த்தம், வீடுன்னா மனிதர்கள் இருக்கக்கூடிய குடும்பத்தோடு வம்சத்தோடு வாழக்கூடிய ஒரு இடம்னு அர்த்தம். ஆக வீடுன்னா ஒரு வசந்தமான ஒரு இடம், எல்லோரும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு இடம், எல்லோரும் ஆனந்தமாக வாழக்கூடிய ஒரு இடம். திருப்பதியில் அந்த மூலஸ்தானத்துக்கு என்ன பேர் தெரியுங்களா? ஆனந்த நிலையம்னு பேர். ஏன்னா ஆனந்தத்தை தருவது வெங்கடேச பெருமாள். அங்கே போனீங்கன்னா எல்லாருக்கும் ஆனந்த நிலையம். அந்த ஆனந்த நிலையத்திலேருந்து உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கணும். இங்கே ஆனந்தம் குவிஞ்சு கிடக்குது, வேணுங்கிறவங்க வந்து எடுத்துக்கங்க அப்படிங்கிறது தான் உண்மையான தத்துவம். இந்த குடும்ப ஆனந்தத்தை கொடுக்கறதுக்கு ஒரு வீடு வாங்கிறதுங்கிறது சார், நீங்கள் நிறைய புடவை எடுக்கலாம், நிறைய நகை வாங்கலாம், நிறைய துணிமணிகள் வாங்கலாம், கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம். முடியுமா? பங்களா வாங்கிறது உங்களை ஒரு பணம் இருந்தால் வாங்கலான்னு வச்சுங்க. ஆனால் ஒரு ஆவரேஜ் கணக்கு பார்க்கும்போது ஒரு மனிதன் ஒரு சொத்து வாங்கிறதே இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு ஃப்ளாட், ஒரு இண்டிவிஜுவல் வீடு, இது வாங்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த வீடு வாங்கும்போது வாஸ்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா லைஃப் டைமாக நம்ம பண்ண சேவிங்ஸ் ஒன்லி ஒன் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த ஒன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சார் இது சரியில்லை சார், ரெக்டிஃபை பண்ண முடியுமான்னா ரொம்ப கஷ்டம். கார் நல்லா இல்லை வித்துடலாம், புடவை சரியில்லை தூக்கி போட்டுடலாம், நகை சரியில்லை மாற்றிக்கலாம், வீடு சரியில்லை மாற்ற முடியாது. இப்போ நீங்கள் முதல் கேள்வி ரொம்ப அற்புதமாகவே ஒரு நல்ல நம்ம நேயர்கள் மனசில் இருக்கிற கொஸ்டினை நீங்கள் போட்டிங்க. சார் ஜாதகம் பார்த்துட்டேன், 7.5 சனின்னாங்க, பரிகாரம் பண்ணிட்டேன், ராகு தசைன்னாங்க, அஷ்டமி சனின்னாங்க, கேது மகாதிசைன்னாங்க, குரு 8ஆம் இடத்துல பார்வையே கிடையாதுன்னாங்க. எல்லாத்துக்கும் பரிகாரம் பண்ணிட்டேன் சார், ஹாப்பியாக இருந்தேன். ஆனால்
நான் உடம்பு சரியில்லை, மருத்துவ செலவு, வீட்டில் என் பையன் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான், கடன், இந்த பக்கம் வீட்டில் வந்து ஆஃபீஸில் வந்து பிரச்சனை, மேலதிகாரிகள் தொல்லை, இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் அடுத்த கேள்வி, நிறைய ஜோதிடர்கள் வந்து வாஸ்து தெரிஞ்சவங்க தான் இந்த கொஸ்டினை புட்டப் பண்ண முடியும். நீங்கள் வீடு ஏதாவது கொடுத்துன போனீங்களா, இல்லை வீடு ஏதாவது வாங்கினீங்களா அப்படின்னா ஆமான்னு சொல்லுவாங்க. இதில் வாஸ்துலாம் பார்த்துட்டிங்களா சார்? நான் ரொம்ப கரெக்டாக பார்த்துட்டேன் சார், அந்த ஊரில் இருக்கிற வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு நாங்கள் வாஸ்துலாம் பார்த்து கட்டியிருக்கோம், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போது ஜோதிடத்துலேயும் பிரச்சனை இல்லை, வாஸ்துலேயும் கரெக்டாக இருக்குது. அப்போ என்ன தான் பிரச்சனை இருக்குது? யாராவது மாந்திரீகம் பண்ணியிருப்பாங்களா? அப்போ நான் ஒரே வார்த்தை தான் யாராக இருந்தாலும் கேட்பேன், நம்ம என்ன சார் அவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரனா, நமக்கெல்லாம் மாந்திரீகம் பண்ணி நம்மளை மாயமாக்கிட்டு அவங்க அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்களா? ஏதோ சாதாரண மனிதர்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், ஒரே ஒரு வீடு வாங்குகிறோம், அந்த வீட்டில் உள்ள பிரச்சனைக்கு வாஸ்துவுக்கு சரியான தீர்வு நீங்கள் பார்க்கணுன்னா அந்த கிணறு எங்கே இருக்குங்கிறத பாருங்கள். சார் அது பழைய கிணறு சார், ரொம்ப நாளாக மூடி வச்சுருக்கு சார், நாங்கள் உபயோகப்படுத்துறது இல்லை. இல்லை சார், அந்த கிணறை வந்து நாங்கள் கட்டிட்டோம், அது வந்து மூடி வச்சுருக்கோம், நல்லா சுத்தமாக ஜம்முன்னு போட்டு சிமெண்ட் ஷீட் போட்டு நல்லா மூடி வச்சுருக்கோம் சார். மழை தண்ணி உள்ளே விழுமா சார்? விழாது. சூரிய வெளிச்சம் படுமா சார்? படாது. சார் அது எங்கே சார் இருக்குது? கண்படாத தீர்த்தன்ற மாதிரி அதை எடுத்துன்னு வந்து உள்ளே வச்சுருப்பாங்க. எங்கே வச்சுருப்பாங்க? கார் போர்ட்டிகோவில் மேலே வந்து ஃப்ளாட்லாம் கட்டி வச்சுருப்பாங்க, அது நடுவில் இருக்கும். பிரம்மஸ்தானத்தில் அது இருக்கலாமா? ஈசானிய பாகத்தில் இருக்க வேண்டியது, பள்ளம் பிரம்மஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, இந்த மாதிரி கண்படாத தீர்த்தம் மாதிரி சூரிய வெளிச்சம் படாத தீர்த்தம் இருந்தால் த வாட்டர் இஸ் கண்டாமினேட்டட், இன்ஃபெக்டட். அந்த தண்ணியை நீங்கள் சார் தண்ணி நாங்கள் உபயோகப்படுத்துறதே இல்லை, நான் கூட இப்போ தான் தண்ணின்னு சொன்னேன், அதுக்குள்ளே அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். அவ்வளோ அவசரம். தண்ணி நாங்கள் உபயோகப்படுத்துறதே இல்லை சார், அது அப்படியே கிடக்கு சார். காலங்காலமாக கங்கையை அவமானப்படுத்துவது தவறு இல்லையா? ஒரு கங்கையை வந்து நீங்கள் கண்டுக்காமல் அப்படியே விட்டுடுறீங்க அப்படின்னாலே அதுவே ஒரு பாபம். ஓடிய கங்கை கிணத்துல எங்கே சார் ஓடும்? போரில் எங்கே சார் போகும்? போகிற தண்ணியை தான் நம்ம நிற்க வைக்கிறோம். அப்போது அந்த கங்கையினுடைய தாக்கம் அந்த வீட்டுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஃப்ளாட் கட்டும்போது நல்லா கவனிக்கணும், உங்கள் ஃப்ளாட்டில் கார் பார்க்கிங்கில் கிணத்துக்கு சூரிய வெளிச்சம் படுகிறதா? போருக்கு படாது, நோ டவுட் அட் ஆல். எந்த போருக்குமே கண்படாத தீர்த்தம் அது, இளநீர் மாதிரி. ஆனால் கிணறு இருந்தால் அந்த கிணறு சுற்றுச்சுவரை நல்லாக சுத்தம் படுத்தி ஆடி பெருக்கு 18க்கு அந்த ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அந்த கங்கா தேவியை வணங்க வேண்டும். இந்த ஒரு ஃப்ளாட்டுக்காரர் தான், அந்த ஒரு ஃப்ளாட்டுக்காரர் தான் கிடையாது. எல்லா ஃப்ளாட்டுக்காரும் கங்காதேவிக்கு பூஜை செய்யணும், அந்த நீரை வந்து சுத்தப்படுத்தணும், அந்த நீரை வந்து நீங்கள் உபயோகப்படுத்தி கெட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும். நான் டெய்லி ஒட்டடை அடிக்கிறேன் சார், மாப் போடுறேன் சார், சுத்தம் பண்ணுறேன் சார், எங்கள் வீட்டை நல்லா பார்த்துக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் அந்த கிணறையும் அந்த போரையும் சுத்தப்படுத்தி வைத்துக்கொள்ள வேண்டும். அப்படி பண்ணல அப்படின்னா உங்கள் ஜாதகம் நல்லா இருக்கும், செய்வினை கோளாறுகள் இருக்காது, இருந்தாலும் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். கிரக ரீதியான கிரக பரிகாரங்கள் செஞ்சால் கூட இந்த வாஸ்துனால் வாஸ்து கரெக்டாக இருக்கும். அக்னியில் இருக்க வேண்டிய அடுப்பு இருக்கும், வாயுவில் இருக்க வேண்டிய காற்று வென்டிலேஷன் இருக்கும், கன்னி மூலையில் இருக்க வேண்டிய குபேரஸ்தானத்தில் பணப்பெட்டி இருக்கும், ஈசானியத்தில் இருக்க வேண்டிய சுவாமி படம் இருக்கும், எல்லாம் கரெக்டாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆனால் கங்கையை கவனிக்கல, வீட்டில் இருக்கக்கூடிய கங்கையை கவனிக்கணும். வாஸ்துல முக்கியமானது அந்த கிணறை நீங்கள் உபயோகிக்க கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய கங்கா மாதாவை நீங்கள் வரவேற்க கற்றுக்கணும், அதை உபயோகிக்க கற்றுக்கணும். சில பேருக்கு சில வீட்டில் சில வாஸ்து ரீதியாக அந்த கிணறுக்கு மேலேயே கார் பார்க்கிங், அந்த கார் பார்க்கிங் மேலேயே அவங்களுடைய பெட்ரூம் இருக்கும், குழந்தைகள் தட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கிற அத்தனை பேர் கூட உங்கள் ஃப்ளாட்டில் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அமைப்பு இருக்கான்னு பாருங்கள். ஒரு அமைதியின்மை, ஒரு வைப்ரண்ட் லைஃபாக இருக்கும். கணவன் மனைவியாக இருந்தாலும் செய்கிற தொழிலில் நிம்மதி இருக்காது. இது எல்லாத்த விட நான் சொந்த ஃப்ளாட் வச்சுருக்கேன் சார், வீடு வச்சுட்ருக்கேன், அந்த வீட்டில் நான் கொடுத்துன்னு போக முடியல, நான் வாடகை விட்ருக்கேன் சார், நல்ல ஜம்முன்னு 5 ஸ்டார் மாதிரி கட்டியிருக்கேன் சார், நான் அங்கே வாடகை விட்டுட்டு ஊராக சுற்றிட்டு இருக்கேன் சார். நான்
உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி அமெரிக்கா போகிறேன், லண்டன் போகிறேன், ஜெர்மன் போகிறேன், ஃப்ரான்ஸ் போகிறேன், எல்லாம் போகிறேன். ஆனால் என்னுடைய வீட்டில் நான் கொடுத்துன்னு இருக்க முடியல. நான் இன்னும் ஒட்டி கொடுத்துனத்தில் தான் அங்கே இருக்கேன். அங்கே எவ்வளோ சதுரடியில் இருக்கேன்னா 900 சதுரடியில் இருக்கேன். இதுக்கெல்லாம் பாக்கியம் வேணும். அந்த பாக்கியத்தை தருவது தான் கங்கை. அந்த கங்கா மாதாவை அந்த ஃப்ளாட்டு அதுக்கு கீழே உள்ள சூரிய வெளிச்சம் படும்படி ஏற்பாடு பண்ணோம் சார். அப்படி இல்லைன்னா என்ன சார் பண்ணலாம்? இதுக்கு ஒரு எளிமையான பரிகாரங்கள் சொல்லுங்கள் சார். இப்போ ஃப்ளாட் வந்து மாட்டிக்கிச்சு, உள்ளே வந்து கிணறு இருக்குது, சூரியனை எப்படி வீட்டுக்கு கொண்டு வர்றது? சங்கு ஸ்தாபனம் செய்ய வேண்டும். சங்கு ஸ்தாபனம் செஞ்சு கண்ணாடி நீங்கள் வச்சு அந்த கண்ணாடியில் இருந்து சூரிய ஒளியை பிரதிபலித்து அந்த கிணறு வரைக்கும் வர்றபடி சூரிய ஒளியை அதிகப்படுத்தி நீங்கள் அப்படி பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் ஜாதக ரீதியான பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் வாஸ்து ரீதியான பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தே தீரும். அதுலேயும் இந்த வாஸ்துவில் இந்த கிணறும் போருங்கிறது ரொம்ப ரொம்ப நுணுக்கமாகவும் நிதானமாகவும் பரிசீலிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை வந்து நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம் பாதிக்கும், மனோதைரியம் இழக்கும், வருமானங்கள் போகும். இதற்கெல்லாம் தெளிவான சிந்தனையும் தெளிவான வழிகாட்டியும் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். யோசிங்க, நல்லபடியாக செய்யுங்க சார். இப்போ நம்ம வந்து சம்ப் பற்றி பேசணும், கிணறு அதை பற்றி பேசணும். செப்டிக் டேங்க் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அது செப்டிக் டேங்க்கும் வந்து ஈசானியத்தில் வைக்கிறாங்களே சார், அது ஏற்புடையதா? அது ஓகேவா? அது பள்ளம் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வைப்பாங்க. ஆனால் செப்டிக் டேங்கை வந்து ஈசானியத்தில் வைக்கிறது மிகப்பெரிய தவறு. அது நீங்கள் ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக தான் ஈசனின் தலையில் வந்து பள்ளம் இருக்கலான்னு சொன்னாங்களே ஒழிய, நீங்கள் நிறைய பேர் வெயிட் ஏற்றுவாங்க. இப்போ கார்பரேஷன் வாட்டர்லாம் பண்ணுற சம்பெல்லாம் அங்கே எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. ஈசானியத்தில் இருக்கக்கூடாது, உச்சத்தில் இருக்கணும். அதே மாதிரி தான் செப்டிக் டேங்க் கூட உச்சத்தில் கொண்டு வரணுமே ஒழிய அந்த நீச்சத்தில் எடுத்துகிட்டு போய் வைக்கக்கூடாது. அது உச்ச நீச்சம்னு சில பாகங்கள் இருக்குது. அந்த உச்ச நீச்சம் தெரிஞ்சு இந்த செப்டிக் டேங்கை வந்து அளவாக ஒரு 15-20 அடி ஈசானியத்தில் இருந்து தள்ளிக்கணும். அதே மாதிரி செப்டிக் டேங்க்கும் தள்ளணும், வாட்டர் டேங்க்கும் தள்ளணும். இது ரெண்டுமே அருகில் வைக்கும்போது இதனுடைய கசடு எல்லாமே அந்த தண்ணியில் போய் இறங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதுவும் ஓப்பன் டெரஸாக இருந்ததுன்னா மழை பெஞ்சதுன்னா அந்த தண்ணி எல்லாம் செப்டிக் டேங்க்கும் போகும், வாட்டர் டேங்க்கும் போகும். அதனுடைய ஜூஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டாமினேஷன் ஆகும், உடல்நிலை பாதிக்கும். வாஸ்து ரீதியான பிரச்சனை கொடுக்குதோ இல்லையோ, இயற்கையிலேயே உங்களுக்கு அது தவறு. இதை எல்லாத்த விட ஒரு சின்ன ரகசியம் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் வந்து ஈசான்யத்தில் யாராவது பள்ளம் இருக்கலான்னு சொன்னால் பள்ளம் இருக்கலான்னு சொன்னாங்களே ஒழிய அந்த இடத்துல வெயிட் ஏற்றலான்னு சொல்ல. இறைவனது தலையில் கங்காவை வச்சுருக்கார், அதுக்காக நீங்கள் வெயிட் ஏற்றலாம் அப்படின்னு சொல்கிறது எக்ஸம்ஷன், தவறு. அந்த எக்ஸம்ஷனை நீங்கள் தவறாக பயன்படுத்துகிறீங்க. ஆகவே செப்டிக் டேங்க்கையும் நான் சொன்ன மாதிரி ஒரு 15-20 அடி தள்ளிக்குங்க, அப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும். அதே மாதிரி வாட்டர் கார்பரேஷன் வாட்டருக்கு நீங்கள் வைக்கிற சம்பையும் தூரமாக வைக்கணுமே ஒழிய அது அக்னியினுடைய உச்சம் வரைக்கும் போகக்கூடாது, இது வாயினுடைய உச்சம் வரைக்கும் வரக்கூடாது. இது இரண்டத்தையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா ஆரோக்கியமாக வாழலாம். இந்த செப்டிக் டேங்கை வாட்டர் டேங்கை அமைக்கிறதுங்கிறது வாஸ்து ரீதியாக விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மேற்கு பாகத்தில் போயிட்டு சம்பு எடுத்து பள்ளம் எடுத்து அந்த பள்ளத்தில் வந்து செப்டிக் டேங்க் வைக்கிறாங்க. செப்டிக் டேங்க் வைக்கிறது தவறு, அதுலேயும் பள்ளம் எடுத்து மேற்கு பாகத்தில் வைக்கிறது இன்னும் அதை விட தவறு. பெண்களுக்கு உடல் ஆரோக்கியமும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் மருத்துவ செலவும் வந்தே தீரும். ஆகிய வாஸ்து ரீதியாக இந்த சம்பம் கிணறும் ரொம்ப ரொம்ப நிதானமாக யோசித்து செய்ய வேண்டிய ஒரு வேலை. அதை நல்ல விஷயம் தெரிஞ்ச வாஸ்து நிபுணர்களை கொண்டு அவங்களுக்கு நான் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தேன் சார், இதை நீங்கள் அப்படியே பார்த்து சொல்லுங்கள், கிடையவே கிடையாது. எவ்வளோ பணம் செலவு பண்ணுறீங்க, அவங்கள நேரில் கூட்டு போய் காட்டுங்க. ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் உச்ச நீச்சம் பார்த்து அதற்கு தகுந்தபடி மாற்றணுமே ஒழிய நீங்கள் சொல்கிறத வச்சு அவங்க அந்த ப்ரெடிக்ஷன் சொல்லக்கூடாது. வாஸ்துக்கு மட்டும் நேரில் போய் பார்க்கறது தான் சரி. சார், இப்போது எல்லாத்தையும் கட்டியாச்சு, இனி அதை கை வைக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய சஜஷன் என்ன? அதை வந்து இந்த மாதிரியான கிணறு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது பரிகாரம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஏதாவது
ஜோதிட ரீதியான தீர்வுன்னு ஏதாவது இருக்கா சார்? வாஸ்துல பரிகாரங்கள் வந்து இந்த செவத்தை இச்சிடுங்க, அந்த செவத்தை வச்சிருங்க சார், இந்த செவரு தப்பு சார், இந்த ரூம் தப்பு சார், இந்த படுக்கறைங்க லெட்ரின் பாத்ரூம் தப்பு சார், அப்படிலாம் சொல்கிறது இல்லை சார். ஆனால் தயவுசெய்து நல்லா புரிஞ்சுங்க, வாஸ்து அப்படின்னா முதல்ல இட் இஸ் அ ஃபேக்ட். இங்கிலீஷில் வந்து ஃபேக்ட், உண்மையை சொல்கிறது தான் வாஸ்து. அப்போது அதிகமான காற்றும் அதிகமான வெளிச்சமும் எங்கே இருக்கிறதோ அதுதான் வாஸ்து, அதுதான் ஃபேக்ட். அந்த இடத்துல உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக காற்றும் வெளிச்சமும் நம்ம நிறைய வாங்கிக்கணும். இதுக்கு பேர் தான் ஃபெங்ஷுய். சைனீஸில் வந்து அவங்க சொல்கிறது அவங்க பாஷையில் ஃபெங்ஷுய். நம்ம வந்து காற்றும் வெளிச்சமும் நிறைய வாங்கிக்கணும்னு சொல்கிறோம். இதில் சில எளிமையான சின்ன சின்ன பரிகாரங்கள் வந்து சின்ன விஷயங்களுக்கு வந்து சங்கு ஸ்தாபனம் பண்ணுறது, நவரத்னங்கள் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம சங்கு ஸ்தாபனம் பண்ணி இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரலாம். ஆனால் இந்த கிணறு, செப்டிக் டேங்க்கு, வாட்டர் சம்பு, மேற்கு பாகத்தில் உள்ள சம்பு, இதுக்கெல்லாம் பரிகாரங்கள் சரிப்பட்டு வராது. அதை க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இதுக்கும் மேலே இந்த சம்பெல்லாம் நான் மூடணும் அப்படின்னா எப்படி? நீங்கள் ஒரு பள்ளம் எடுத்து ஒரு வேலையை ஆரம்பிக்கும்போது வாஸ்து புருஷனை நீங்கள் எப்படி வேண்டிக்கிட்டு நீங்கள் பூஜை பண்ணிக்கிட்டு அதை கொண்டு வந்தீங்களோ, அந்த வேலையை ஆரம்பிச்சிங்களோ, அதே மாதிரி தான் இதை மூடும்போதும் சில ஹோமங்கள் இருக்குது. உதக சாந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோமம் இருக்குது. அந்த உதக சாந்தி செஞ்சுட்டு தான் நீங்கள் வந்து இந்த சம்பை மூடணும். நீங்கள் பாட்டுக்கு இந்த சம்பை போட்டு மண் போட்டு மூடிட்டு எங்கே இருக்கிற ரப்பி சேர்த்துன்னு வந்து கூட்டிகிட்டு போகக்கூடாது. அந்த உதக சாந்தி செஞ்சு ஒரு இதில் வந்து புடவையும் ரவிக்கையும் அதே மாதிரி உங்களுக்கு உள்ள சுமங்கலி பொருட்கள் எல்லாத்தையும் அதில் வச்சு ஓடுற நதியில் எடுத்துகிட்டு போய் அதை தானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உதக சாந்தி யாகம் செஞ்சு அந்த யாகத்தினுடைய பிண்ட பிரசாதங்களை அந்த பள்ளத்தில் போட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை மூடணும். இப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஆரோக்கியமாக வாழலாம், நல்லா இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார், ரொம்ப நன்றி. வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவத். கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல ஒரு லேண்ட் வெறும் 8 லட்சம் தான். ஸ்ரீபேபி ப்ளூ ஜே கோயம்புத்தூர். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. MCR Pure Cotton Club, formals and casual shirts.